வா வா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் இந்த தானாக முளைச்ச மஞ்சள் பூசணிக்காய் பார்த்திங்கன்னா அறுவடை தான் பண்ண போகிறோம். தானாக முளைச்ச இந்த செடி இவ்வளோ காய்கள் கொடுக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. சத்தியமாக சொல்லணுன்னா எந்த ஒரு பராமரிப்புமே பண்ணலை. அதுவாக விதை விழுந்து தானாக முளைச்சி நம்மளுக்கு இயற்கை வந்து எவ்வளோ காய்கள் வந்து கொடுத்துருக்குன்னு பாருங்கள். அப்பப்போ பார்த்திங்கன்னா மற்ற செடிகளுக்கெல்லாம் தண்ணி விடும்போது கொஞ்சம் வாடுற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுருக்கேன். இந்த செடிக்கு பார்த்திங்கன்னா தண்ணி விடணுங்கிற அவசியமே இருக்காது. ரொம்ப காயிற மாதிரி இருந்தால் மட்டும் தண்ணி வந்து கொஞ்சமாக விட்டால் போதும். மற்ற செடிகளுக்கு மாதிரி டெய்லி இதுக்கு வந்து ஊற்றணுங்கிற அவசியமே இருக்காது. தானாக பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் வேலியோரத்தில், அதுக்கப்புறம் இந்த ரோடு சைடில், அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி காக்கா குருவிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த காய்கள் வந்து விதை வந்து முளைச்சிருக்கும் விழுந்து. அப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காய் நம்ம வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து விதை விழுந்து முளைச்சிருந்துருக்குது. இந்த காய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் அறுவடை பண்ணுறோம். கார்த்திகையில் பார்த்திங்கன்னா இந்த கொடி வந்து முளைச்சிது. இப்போ பார்த்திங்கன்னா மாசி வந்தாச்சு. தைக்கு பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பூக்கள் வந்து பூத்திருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மாசி கடைசி ஆயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காய்கள் எல்லாமே அறுவடைக்கு வந்து தயாராகிருச்சு. காய்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. ஒரு 4-5 காய் பார்த்தீங்கன்னா 2 கையில் வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்தது. ஒரு காய் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோவுக்கு மேலேயே வரும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக இருந்தது. எந்த ஒரு உரமே கொடுக்காம தானாக பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த கொடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பராமரிப்பே வேண்டியதில்லை. தானாக முளைச்சி வளரக்கூடியதுனாலேயே என்னவோ நல்ல அறுவடை வந்து கொடுத்துருக்குது. மற்ற செடிகளை விட மற்ற கொடி காய்கறிகளை விட இந்த காயில் பார்த்தீங்கன்னா இந்த கொடியில் பார்த்தீங்கன்னா பராமரிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து தாராளமாக எல்லாருமே பயிர் பண்ணலாம். தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து அறுவடை கிடைச்சிது அப்படின்னா நல்லா வந்து சேல் ஆகும். அப்போ பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்து இந்த காய் கண்டிப்பாக வந்து வைப்பாங்க. இந்த கொங்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பொங்கலுக்கு முன்னத்து நாள் பார்த்திங்கன்னா நம்ம சங்கராந்திக்கெல்லாம் படையல் போடுவோம் இல்லைங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இந்த காயை வந்து பொரியல் பண்ணி கண்டிப்பாக வந்து படைப்பாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பட்டி பொங்கல் அன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொரியல் பண்ணி மாடுகளுக்கும் வந்து கொடுப்பாங்க. இதில் இயற்கையாகவே இனிப்புத்தன்மை இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா மாடுகளும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடும். மற்ற கொடி காய்கறிகளோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கொடியில் ஃபஸ்ட்டு அறுவடை வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கப்புறம் தளைஞ்சு காய்க்கிறது பார்த்திங்கன்னா அறுவடை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். காய்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறுசாக தான் இருக்கும். தளைஞ்சு காய்க்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அறுவடை கம்மியாக தான் கிடைக்கும். மற்ற கொடி காய்கறிகள் பார்த்திங்கன்னா இந்த அவரைக்காய், அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பீக்கங்காய், புடலங்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து நம்மளுக்கு பிஞ்சுகள் பிடிச்சி அறுவடை கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் இது மாதிரி பூசணியில் வந்து அந்த மாதிரி அறுவடை எடுக்க முடியாது. ஒரு 2 டைம் மீறினா ஒரு 2 டைம் பார்த்திங்கன்னா அறுவடை எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காய்கள் வந்து எல்லாமே அறுவடை பண்ணியாச்சு. எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க. சாயங்காலம் பார்த்திங்கன்னா நானும் நெய்யின்னு எல்லாம் எசிலி போட்டுட்டு பார்த்திங்கன்னா எல்லா காயெல்லாம் வாங்கி வச்சாங்க. லைனாக பார்த்திங்கன்னா எனக்கே ஒரு ஆச்சரியமாக போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 காய் வந்து பிடிச்சிருந்தது. அப்பப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு ஒரு 2-3 காய் வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு சொந்தக்காரருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 காய் பக்கம் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காம்பு பகுதி வந்து கொஞ்சம் நீளமாக விட்டு கட் பண்ணதுனால பார்த்திங்கன்னா நம்ம வருஷக்கணக்காக அப்படியே வச்சுருந்துருக்கலாம். அதனால பார்த்திங்கன்னா அப்பப்போ வேணுங்கிறவங்களுக்கு வந்து வீட்டுக்கு வரவங்களுக்கு ஊற்றுடலான்னு சொல்லி அப்படியே வந்து ஒரு ரூமில் வந்து வச்சுட்டேன். இந்த சின்ன வாண்டு பாருங்கள், அதுக்கு தகுந்த காயை எடுத்துகிட்டு கொடுக்க மாட்டேன்னு வீடியோ எடுக்கங்காட்டி அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருந்தா. கரெக்டாக அவளுக்காகவே ஒரு காய் காய்ச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கே பாருங்கள். சின்ன காயை அவளுக்கு அளவாக தூக்கி வச்சுட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தா. இன்றைக்கான வீடியோ அவ்வளோதாங்க. இந்த அறுவடை வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம். இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.